அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா மோஷன் ஆஃப் கனெக்டட் பாடிஸ். மோஷன் ஆஃப் கனெக்டட் பாடிஸ் அப்படின்னா ரெண்டு ஆப்ஜெக்ட், இங்கே நம்ம எடுத்துக்கிறது ரெண்டு ஆப்ஜெக்டை ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணுறதுனால அதனோட மோஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி மோஷன் ஆஃப் கனெக்டட் பாடிஸ் கனெக்டட் வெர்டிக்கலி ஆர் ஹரிசாண்டலி அப்படிங்கிறது ரெண்டு ஸ்பெஷல் கேசஸாக பார்க்குறோம். பாருங்கள், வெர்டிக்கல் மோஷன் ஒன்று, ஹரிசாண்டல் மோஷன் ஒன்று. ஹரிசாண்டலாக ரெண்டு ஆப்ஜெக்டை கனெக்ட் பண்ணால் எப்படி இருக்கும், வெர்டிக்கலாக கனெக்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னா, when objects are connected by strings and a force F is applied either vertically or horizontally or along an inclined plane, it produces a tension T in the string. அதாவது ஸ்ட்ரிங் அப்படின்னா இந்த இடத்துல கம்பியோ ஒரு இல்லை ஒரு கம்பி இல்லைனா ஒரு ஸ்ப்ரிங் அந்த மாதிரி அதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹரிசாண்டலாக இல்லைனா வெர்டிக்கலாக ஃபோர்ஸ் நம்ம இந்த ஸ்ட்ரிங் வழியாக ஸ்ட்ரிங்கில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஃபோர்ஸ் நம்ம வெர்டிக்கல் அல்லது ஹரிசாண்டல் அல்லது இன்க்ளைன் பிளேனில் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் அதில் டென்ஷன் அந்த ஸ்ட்ரிங்கில் எப்படி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறது. அடுத்து which affects the acceleration to an extent. அதாவது இந்த மாதிரி டென்ஷன் அப்ளை ஆகிறதுனால ஆக்சலரேஷன் எப்படி இருக்குது, எப்படி அஃபெக்ட் ஆனது, விச் அஃபெக்ட்ஸ் த ஆக்சலரேஷன் டு ஒன் எக்ஸ்டென்ட். இப்போ வேரியஸ் கேசஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வெர்டிக்கல் ஒன்று, ஹரிசாண்டல் ஒன்று, அது நம்ம முன்னமே சொன்னது தான். இப்போ வெர்டிக்கல் மோஷன் கேஸ் ஒன் வெர்டிக்கல் மோஷன். வெர்டிக்கல் மோஷன் அப்படின்னா இப்போ இந்த பிக்சரில் கொடுத்துருக்க மாதிரி மாஸ் M1 அண்ட் மாஸ் M2 ரெண்டும் புள்ளி வழியாக நம்ம என்ன பண்ணுறோம், புள்ளின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கை அது வழியாக பாஸ் பண்ணுறது புள்ளின்னு சொல்லுவோம். அந்த புள்ளி வழியாக நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறோம், வெர்டிக்கலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுதான். இப்போ கன்சிடர் டூ வெர்டிக்கல் மோஷனில் கன்சிடர் டூ பிளாக்ஸ் ஆஃப் மாஸஸ் M1 அண்ட் M2. மாஸ் பார்த்திங்கன்னா M1 கிரேட்டர் தென் M2ன்னு கொடுத்துருக்காங்க. M1ஓட மாஸ் M2 விட கிரேட்டர். இந்த டயக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா M1 கிரேட்டர் தென் M2வா இருக்க மாதிரி எடுத்துக்கிறோம். கனெக்டட் பை அ லைட் அண்ட் inextensible string that passes over a புள்ளி வழியாக போகிற inextensible string. லைட் அப்படின்னா லைட்னா திக்னஸ் கம்மியாக, inextensible அப்படின்னா நீளாத மாதிரி. புள்ளி வழியாக என்ன ஆகுது அப்படின்னா பாஸ் ஆகுது அந்த ஸ்ட்ரிங். அடுத்து அதான் inextensible அப்படின்னா முன்னமே சொன்ன மாதிரி நீள்தன்மை இல்லாத மாதிரி இருக்கிற ஸ்ட்ரிங், அதுதான் inextensible string. லைட் அப்படின்னா திக்னஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி. இப்போது இந்த டயக்ராமில் பாருங்கள், மாஸ் M2வில் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா, டவுன்வர்ட் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் ஒன்று, அப்வர்டில் ஆக்ட் ஆகிற டென்ஷன் ஃபோர்ஸ் ஒன்று. அது புள்ளி வழியாக தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த டென்ஷன் ஃபோர்ஸ் M1 மாஸ்னால் ஆக்ட் ஆகுது. இப்போ M1ல் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸ்லாம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் ஒன்று, அதுவும் மாஸ் M1 M2வோட கிரேட்டர், அண்ட் ஆல்சோ டென்ஷன் ஃபோர்ஸ் T, இது ரெண்டும். அடுத்து let the tension in the string be T and acceleration A. acceleration A tension T. When the system is released, both the blocks start moving. System released அப்படின்னா ஒரு ஹரிசாண்டல் டேபிளில் ரெண்டு பேலன்ஸாக வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. அந்த டேபிளை எடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டும் என்ன ஆகும், எதனோட வெயிட் அதிகமாக இருக்கும் அந்த பக்கம் இழுக்கும். ஈக்குவலாக ஒரு டேபிளில் ரெண்டும் ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கோம், அந்த டேபிளை தூக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், எதனோட வெயிட் அதிகமாக இருக்கும் அந்த டேபிள் நமக்கு அந்த சைடு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகும். அப்போது both the blocks starts moving, M2 vertically upward, M1 downward. M1 மாஸ் அதிகம், ஸோ அதனால் டவுன்வர்ட், அது புள்ளி வழியாக கனெக்ட் ஆகிருக்கிறதுனால M2 நமக்கு அப்வர்டில் மூவ் ஆகும் வித் த சேம் ஆக்சலரேஷன் A. பட் ரெண்டினோட ஆக்சலரேஷனும் எப்படி இருக்குது அப்படின்னா சேமாக இருக்குது. த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் M1G on mass M1 is used in lifting the mass M2. M2 மாஸை மேலே தூக்குறதே எது அப்படின்னு பார்த்தோன்னா M1G, M1ல் ஆக்ட் ஆகிற கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸான M1G தான்
M2 மாஸை நமக்கு மேலே அப்வர்ட் டைரக்ஷனில் மூவ் பண்ணுறதுக்கு அதுதான் அந்த ஃபோர்ஸ் தான் காரணம், M1Gங்கிற கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் என்ன ஆகுது, M2 மாஸ் வந்து நமக்கு அப்வர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. அடுத்து the upward direction is chosen as y direction. அப்வர்டில், அதாவது நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணோம் அப்படின்னாலே ரெண்டு கண்டிஷன். ஒன்று, ஆப்ஜெக்டை பாயிண்ட் மாஸாக கன்சிடர் பண்ணிக்கணும், அதில் என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுதோ அது எல்லாம் ட்ரா பண்ணணும். அப்போது the upward direction is chosen in y direction. The free body diagram both masses are shown in the figure. அப்வர்ட் டைரக்ஷனை தான் ஒய், நம்ம எப்பயுமே XY பிளேனை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுவோமோ அதே யூஸ்வல் டைரக்ஷனே நம்ம இங்கே கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், M1 மாஸில் டென்ஷன் T1, கிராவிடேஷ்னல் டவுன்வர்ட் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் M1G. அடுத்து வந்துட்டு எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் எப்படி மார்க் பண்ணியிருக்கோன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி M2 மாஸில் பார்த்திங்கன்னா கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் M2G. இப்போ மாஸ் M2க்கு நம்ம நியூட்டன்ஸோட செகண்ட் லா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்ளை பண்ண போகிறோம். நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராமில் எப்பயுமே F net is equal to ma, அந்த ஃபார்முலா படி மாஸ் M2க்கு டவுன்வர்ட் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் M2G என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் ஒய் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. M2G வந்து நெகட்டிவ் ஒய் டைரக்ஷன் டவுன்வர்ட்ஸ், அதே மாதிரி டென்ஷன் வந்து பாசிட்டிவ் ஒய் அப்வர்ட்ஸ். அதனால் ப்ளஸ் ஜே கேப் டென்ஷனுக்கும் மைனஸ் ஜே கேப் வந்து நம்ம கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பாருங்கள், அப்ளையிங் நியூட்டன் செகண்ட் லா ஃபார் மாஸ் M2. மாஸ் M2க்கு நியூட்டன்ஸோட செகண்ட் லா அப்ளை பண்ணோன்னா ஆக்சலரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒய் ஆக்சஸ் டைரக்ஷனில் டவுன்வர்ட்ஸில் நமக்கு இருக்கும். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து நமக்கு பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷன் ப்ளஸ் ஜே, அதே மாதிரி கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் வந்து நெகட்டிவ் ஒய் டைரக்ஷன். அதுக்கடுத்து இங்கே வந்து ஃபோர்ஸ் ஆக்டிங் நமக்கு என்னவாக இருக்குது அப்படின்னா அப்வர்ட்ஸாக இருக்குது மாஸ் M2ல, அதனால் M2A வந்து ப்ளஸ் ஜேல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அடுத்து the left hand side of the above equation is the total force that acts on M2 and the right hand side is the product of mass and acceleration of M2 in y direction. பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷன், அதனால் ப்ளஸ் ஜே, அப்வர்ட்ஸ் அப்படிங்கிறதுனால பாசிட்டிவ் ஒய் தானே வரும். இப்போ ரெண்டு பக்கமும் காம்போனன்ட்ஸை நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா T minus M2G equal to M2A, ஜே டேர்மை விட்டுட்டு எழுதியிருக்கோம். அடுத்து M1 மாஸுக்கு நியூட்டன்ஸோட செகண்ட் லா அப்ளை பண்ணால் எப்படி, ஃப்ரீ பாடி டயக்ராமை யூஸ் பண்ணி எப்படி M1 மாஸுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு ஃபோர்ஸ், அதுலேயே டென்ஷன் ஃபோர்ஸ் ஒன்று, கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் ஒன்று, ரெண்டு ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுது. டென்ஷன் ஃபோர்ஸ் பாசிட்டிவ் ஒய் ஆக்சஸ் டைரக்ஷன், ஸோ ப்ளஸ் ஜே, கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் நெகட்டிவ் ஒய் ஆக்சஸ், ஸோ அதனால் மைனஸ் ஜேன்னு எடுத்துருக்கோம். அதே மாதிரி ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் M1னால தானே M2 மாஸ் நமக்கு என்ன ஆகுது, அப்வர்டில் மூவ் ஆகுது இல்லையா. ஸோ ஆக்சலரேஷன் எல்லாம் ஒய் டைரக்ஷன் நெகட்டிவ் ஒய். ஸோ அப்போ ஈக்குவேஷன் எழுதணும் அப்படின்னா T பாசிட்டிவ் ஒய் ப்ளஸ் ஜே, கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் வந்து நெகட்டிவ் ஒய், ஸோ அதனால் மைனஸ் ஜே, ஆக்சலரேஷன் இஸ் இன் நெகட்டிவ் ஒய் டைரக்ஷன், ஸோ அதனால் மைனஸ் M1A இன்ட்டு ஜே. அடுத்து by comparing the components on both sides நம்ம ஜேவை விட்டுட்டு எழுதிட்டோம்னா T minus M1G equal to minus M1A. ஒரு மைனஸால் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுறோம். ஒரு மைனஸ் டேர்ம் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா T மைனஸ் ஆகிடும், M1G ப்ளஸ்ஸு, M1Aவும் ப்ளஸ்ஸு. ஸோ அப்போ M1G ப்ளஸ்ஸில் இருக்கிறதுனால லெஃப்ட் சைடு எழுதிட்டு M1G minus T is equal to M1A. இப்போ ஈக்குவேஷன் 3.9 3.10 ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட் பண்ணுறோம். அப்போ 3.9 என்னது அப்படின்னா T minus M2G equal to M2A.
அப்போ T minus m2g equal to m2 into a. இப்போ 3.10 மேலேயே இருக்குது. இது வந்து ஈக்குவேஷன் 3.9. ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா t பார்த்திங்கன்னா ப்ளஸ் டேர்ம் மைனஸ் டேர்ம் ரெண்டும் LHSல இருக்குது. ஸோ அதனால் ப்ளஸ் டி மைனஸ் டி ரெண்டும் நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா கெட்டிங் கேன்சல்டு. அடுத்து வந்து m1g, அடுத்து இங்கே இப்போ இந்த டேர்மில் m2gன்னு இருக்கும், அங்கே மேலே m1g, இங்கே ரெண்டு பக்கமும் a இருக்கும். ஏவை காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா m1 ப்ளஸ் m2 அப்படின்னு கிடைக்கும். இங்கே ரெண்டுலேயும் வந்துட்டு g டேர்ம் காமனாக இருக்கிறதுனால m1 மைனஸ் m2 அப்படின்னு கிடைக்கலாம். இது ரெண்டுலேருந்தும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா g டேர்மை வெளியில் எடுக்கிறோம். ரைட் சைட்லேருந்து ஏவை நீங்கள் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா m1 மைனஸ் m2g ஈக்குவல் டு m1 ப்ளஸ் m2 இன்ட்டு a அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதிலேருந்து a டேர்ம் மட்டும் வேணும்னா m1 ப்ளஸ் m2வை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தோம்னா இப்போ m1 மைனஸ் m2 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டு கேசஸ்லேயுமே மாஸ் வந்து இதுதான் ஆக்சலரேஷனோட ஈக்குவேஷன். இது ரெண்டுலேயுமே மாஸோட வேல்யூ வந்து ஈக்குவல்னு எடுத்துக்கிட்டோன்னா m1 m2 ஈக்குவல்னா அப்போ m2 ஈக்குவல் டு m1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா m1 மைனஸ் m1 0 ஆயிருமா? அப்போ ஆக்சலரேஷனோட வேல்யூ நமக்கு 0வாக கிடைக்கும். ரெண்டு மாதம் ஈக்குவல் அப்படின்னா ரெண்டும் எப்படி இருக்கும்? பேலன்ஸ்டாக இருக்கும், ஆக்சலரேஷனே இருக்காது. அப்போ m2 m1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப ரெண்டும் நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆகிடும். அப்போ ஆக்சலரேஷனோட வேல்யூ வந்து 0. ஸோ திஸ் ஷோஸ் தட் இஃப் த masses are equal there is no acceleration and the system as a whole will be rest. ஃபுல் சிஸ்டமும் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா ரெஸ்ட்டில் இருக்கிறதா அர்த்தம். அடுத்து to find the tension acting on the string, substitute the acceleration from equation 3.12 into the equation 3.9. ஆக்சலரேஷனை வந்துட்டு 3.12 அதை 3.9ல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 3.9 என்ன அப்படின்னா t மைனஸ் m2g ஈக்குவல் டு m2a. அதில் ஆக்சலரேஷன் டேர்மை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஆக்சலரேஷன் என்ன கிடைக்கும்? m1 மைனஸ் m2 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2 இன்ட்டு g. ஆனால் இந்த ஈக்குவேஷனில் g டேர்மை வந்து விட்டுட்டாங்க. இப்போ LHSல m2g இருக்குது, அதை ரைட் சைடு எடுத்துகிட்டு போயிருங்க. அப்போ ப்ளஸ் m2gன்னு கிடைக்கும். மீதி m2 m1 மைனஸ் m2 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2gங்கிறது ஈக்குவேஷன். பாருங்கள், இந்த ஈக்குவேஷனில் g டேர்ம் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க, பட் மிஸ் ஆயிடுச்சு. அடுத்த ஈக்குவேஷனில் கரெக்டாக போட்டிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், இதில் வந்துட்டு g ஆக்சலரேஷனுக்கு g இருக்கும். இந்த ஈக்குவேஷனில் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜியை விட்டுட்டு போட்டிருக்காங்க. ஸோ g போட்டுக்கோங்க. அப்போ m2g இங்கேயும் பார்த்தீங்கன்னா m2 ஆஃப் m1 மைனஸ் m2 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2 இன்டூ ஜின்னு கிடைக்கும். ரெண்டுல இருந்தும் காமனாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா m2gயை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே 1 ப்ளஸ் m1 மைனஸ் m2 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2 அப்படின்னு கிடைக்கும். இப்போது இதில் 1 கூட நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா m1 ப்ளஸ் m2வை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் வந்து m1 ப்ளஸ் m2 ப்ளஸ் m1 மைனஸ் m2ன்னு கிடைக்கும். m2 உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன் நியூமரேட்டரில் வந்துட்டு 2m1 அப்படின்ட்டு இருக்கும். 2m1 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2ன்னு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற டேர்ம் நமக்கு அதுதான் கிடைக்கும். அப்போ 2m1 வெளியில் m2gன்னு இருக்குது. அப்போ போடுறப்ப நமக்கு 2m1 m2 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2 இன்டூ g அப்படின்னு கிடைக்கும். இதுதான் டென்ஷன் இன் வெர்டிக்கல் மோஷன். gives only the magnitude of acceleration. 3.12ங்கிற ஈக்குவேஷன் வந்துட்டு ஒன்லி வெக்டார் இல்லாமல் மேக்னிடியூடை மட்டும் எழுதியிருக்காங்க. அப்போ நம்ம ஆக்சலரேஷன் இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி. ஸோ இப்போ வெக்டாரில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா டைரக்ஷனை வச்சு எழுதணும். மேலே நம்ம பார்த்தது டென்ஷன். இப்போ ஆக்சலரேஷன் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா
வெக்டாரில் ஆக்சலரேஷன் மாஸ் m1க்கு ஆக்சலரேஷன் நெகட்டிவ் ஒய் டைரக்ஷன், ஸோ அதனால் -j. m2 வந்து அப்வர்ட்ஸில் மூவ் ஆகும், ஸோ பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷன், அதனால் +j கேப் போட்டு எழுதியிருக்கும். ஸோ வெக்டார் ஃபார்மில் முன்ன பார்த்தது மேக்னிடியூட் மட்டும், இப்போ வெக்டாரும் சேர்த்து பார்த்துருக்கோம். அடுத்து ஹரிசாண்டல் மோஷன். ஹரிசாண்டல் மோஷன் அப்படின்னா 2 மாசஸை ஒன்றோட ஒன்று ஹரிசாண்டலாக கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் மோஷன் இன் ஹரிசாண்டல். In this case, mass m2 is kept on a horizontal table and mass m1 is hanging through a small pulley as shown in a figure 3.17. அப்போ இந்த ஃபிகரில் கொடுத்துருக்கு. assume that there is no friction on the surface. சர்ஃபேஸில் ஃப்ரிக்ஷன் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரிக்ஷனை பற்றி இந்த லெசனில் இனிமேல் தான் பார்க்க போகிறோம். அப்போ ஃப்ரிக்ஷன் இந்த இடத்துல எதுவும் இல்லைன்னா அப்போ நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் வந்து அப்படியே அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு போகும்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அந்த ஆப்ஜெக்டோட ஆக்சலரேஷன் கம்ப்ளீட்டாக இருக்கும், எங்கேயும் ஃபோர்ஸோட லாஸ் வந்து எங்கேயும் இருக்காது. ஸோ இப்போ மாஸ் m2 மாஸ் m1 ரெண்டும் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு இன்எக்ஸ்டென்சிபிள் த்ரெட்டில் ஸ்ட்ரிங்கில் நம்ம என்ன பண்ணிட்டோம், த்ரூ புள்ளி நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். மாஸ் m1ல் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸு டியூ டு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் m1g. இப்போ m1g ஆக்டிங் டவுன்வர்ட், அப்போ இந்த ஃபோர்ஸ்னால் m2 நமக்கு ஹரிசாண்டலாக என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகும். அதே மாஸ் m1 வெர்டிக்கல் மோஷன் மட்டும் இருக்கும். m2 ஹரிசாண்டல் மோஷன், m1 வந்து வெர்டிக்கல் மோஷன். அதே m1 வந்து மூவ் ஆகிறது நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகும். அப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ நெகட்டிவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். அதுவே m2க்கு வெர்டிக்கல் வராது, ஹரிசாண்டல் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் வரும். பாருங்கள், as both the blocks are connected to the unstretchable string, unstretchableனால inextensible அதாவது இழுவிசை கம்மியாக. if m1 moves with an acceleration a downward, then m2 also moved with the same acceleration a horizontally. as both the blocks are connected to the unstretchable string, அன்ஸ்ட்ரெச்சபிள்னா நம்ம முன்னமே சொன்னோம்ல, அதாவது எக்ஸ்டெண்ட் ஆகாத மாதிரி இருக்கிறது ஆசெட்டஸ் எப்படி இருக்கோ அப்படியே இருக்கும், அதுதான் அன்ஸ்ட்ரெச்சபிள். m1 மூவ்ஸ் வித் அன் ஆக்சலரேஷன் ஏ டவுன்வர்ட். m1 டவுன்வர்ட் நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகும். m2 ஆல்சோ மூவ் வித் த சேம் ஆக்சலரேஷன் ஏ ஹரிசாண்டலி. ஏன்னா m2வை நம்ம ஹரிசாண்டலாக வச்சுருக்கோம், ஒரு டேபிள் மேலே வச்சுருக்கோம், அப்போ அது ஹரிசாண்டல் டைரக்ஷனில் மூவ் ஆகும். இப்போ m2வில் என்னென்ன ஃபோர்ஸஸ்லாம் ஆக்ட் ஆகுது அப்படின்னா டவுன்வர்ட் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் m2g, டவுன்வர்ட் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் m2g ஒன்று, அப்வர்ட் நார்மல் ஃபோர்ஸ். கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ்னாலே m2gங்கிறது நம்ம முன்னையே பார்த்தோம். அப்வர்ட் நார்மல் ஃபோர்ஸ் இன் எக்ஸர்டட் பை த சர்ஃபேஸ். அடுத்து ஹரிசாண்டல் டென்ஷன் எக்ஸர்டட் பை த ஸ்ட்ரிங். இந்த 3 ஃபோர்ஸும் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா மாஸ் m2வில் ஆக்ட் ஆகுது. அது நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் பார்த்தாலே நமக்கு தெரியும். மாஸ் m2 பாயிண்ட் மாஸாக கன்சிடர் பண்ணியிருக்கோம். நார்மல் ஃபோர்ஸு, கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸு, அடுத்து டென்ஷன் ஆக்ட்ஸ் ஹரிசாண்டலி. அடுத்து த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் மாஸ் m1 பார்த்திங்கன்னா கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸும் டென்ஷன் ஃபோர்ஸும். அப்போது டவுன்வர்ட் கிராவிடேஷ்னல் m1ல் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் டவுன்வர்ட்ஸ் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் m1g, டென்ஷன் ஆக்டிங் அப்வர்ட்ஸ். டென்ஷன் இந்த இடத்துல ஆக்டிங் அப்வர்ட்ஸ் தான். அப்போ நியூட்டன்ஸோட செகண்ட் லா வந்து மாஸ் m1க்கு நம்ம அப்ளை பண்ணுறப்ப m1க்கு பார்த்திங்கன்னா டென்ஷன் வந்து பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ் ப்ளஸ் ஜே, கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ் மைனஸ் ஜே கேப். ஸோ ரெண்டும் நம்ம அப்ளை பண்ணி ஆக்சலரேஷன் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ் டைரக்ஷனில் தான் இருக்குது மாஸ் m1க்கு. இட் மூவ்ஸ் வெர்டிக்கலி. ஸோ அப்போ நம்ம ஈக்குவேஷன் வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா டென்ஷன் பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ், so j cap, gravitational force negative y axis, so minus j,
கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ்னால், அதாவது நியூட்டன்ஸோட செகண்ட் லா, அதாவது எஃப் நெட் ஈக்குவல் டு எம்ஏக்கு ஈக்குவல்ன்றது படி ஆக்சலரேஷன் இஸ் இன் நெகட்டிவ் ஒய் டைரக்ஷன். ஸோ அதனால் -g. அடுத்து ரெண்டு பக்கமும் கம்பேர் பண்ணி அந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் எடுத்தோம் அப்படின்னா டி -m1g இஸ் ஈக்குவல் டு -m1aன்னு கிடைக்கும். இப்போது மாஸ் m2க்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நியூட்டன்ஸோட செகண்ட் லா அப்ளை பண்ணுறோம். m2க்கு அப்ளை பண்ணுறப்ப வெர்டிக்கல் டைரக்ஷனில் இருக்கிற ஃபோர்ஸ் ரெண்டுனோட மேக்னிடியூட் ஈக்குவல், நார்மல் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ அப்போ அதை நான் எடுத்துக்கிறது இல்லை. ஆக்சலரேஷனும் அந்த டைரக்ஷனில் கிடையாது, 0. ஆக்சலரேஷன் ஒன்லி இன் ஹரிசாண்டல் டைரக்ஷன். ஸோ அதனால் டென்ஷன் ஃபோர்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கன்சிடர் பண்ணுறோம் இந்த இடத்துல. அப்போ டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து டி பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷனில் இருக்குது இந்த இடத்துல. அப்போ ப்ளஸ் ஐன்னு வரும். அது வந்து நியூட்டன்ஸோட செகண்ட் லா படி m2aக்கு ஈக்குவல். அப்போ டென்ஷன் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் ஐ கேப், ஆக்சலரேஷனும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ அதனால் ப்ளஸ் ஐ கேப். அதனால் m2a இன்ட்டு ஐ கேப்னு ஆர்ஹெச்எஸில் நம்ம எழுதியிருக்கோம். இப்போ ரெண்டு சைடும் காம்போனன்ட்ஸை நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா டி ஈக்குவல் டு m2a அப்படின்னு கிடைக்குது. அடுத்து தேர் இஸ் நோ ஆக்சலரேஷன் அலாங் ஒய் டைரக்ஷன் ஃபார் m2. அதான் வெர்டிக்கல் டைரக்ஷனில் நமக்கு ஆக்சலரேஷனே கிடையாது. அதனால் நார்மல் ஃபோர்ஸும் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கிறதுனால நமக்கு வெர்டிக்கல் மோஷனில் கிடையாது. ஸோ அதை நம்ம எழுதணும் அப்படின்னா நார்மல் ஃபோர்ஸு பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ், கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் வந்து நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். ஸோ அதனால் இதுக்கு +j -j போட்டு வெர்டிக்கல் டைரக்ஷனில் ஆக்சலரேஷன் 0 அப்படிங்கிறதுனால 0ன்னு போட்டிருக்கோம். வெர்டிக்கல் டைரக்ஷனில் அதுக்கு ஆக்சலரேஷன் இல்லை, ஹரிசாண்டல் டைரக்ஷனில் தான் இருக்குது. இப்போது ரெண்டு சைடும் காம்போனன்ட்ஸை கம்பேர் பண்ணுறப்ப மைனஸ் டேர்ம் அந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா n is equal to m2g அப்படின்னு கிடைக்கும். Substituting equation 3.15 in equation 3.14, 3.15 equation t equal to m2a. அதை வந்து எதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா 14ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 14 ஈக்குவேஷன் என்னென்னா t minus m1g equal to -m1a. அப்போ tக்கு பதிலாக m2g அப்படின்னு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சாரி m2aன்னு. அப்போ m2a minus m1g equal to -m1 into a அப்படின்னு கிடைக்கும். இதில் மைனஸ் டேர்ம் எல்லாம் கொஞ்சம் மாற்றி எழுதுகிறோம். அப்படி எழுதுனா நமக்கு என்ன கிடைக்கும்னா இப்போ m2a minus m1g equal to -m1a, -m1a இந்த பக்கமும் -m1g அந்த சைடு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஈக்குவேஷன் பாசிட்டிவாக கிடைக்கும். m2a plus m1a equal to m1g, ஏவை காமனாக வெளியில் எடுத்திங்கன்னா m1 plus m2 equal to m1g. a மட்டும் வேணும் அப்படின்னா ரைட் சைடு m1 divided by m1 plus m2 into g. இதுதான் ஆக்சலரேஷனுக்கான ஈக்குவேஷன். இப்போது டென்ஷன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்சலரேஷனை வச்சு டென்ஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ ஈக்குவேஷன் 3.17 எடுத்துகிட்டு போய் 15ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 17 15ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் ஆக்சலரேஷன் ஏக்கு பதிலாக மட்டும் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னு பாருங்கள். t equal to m2a, அதில் வந்து a equal to m1 divided by m1 plus m2gயை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். t is equal to m2 into a, aவோட டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா m1 divided by m1 plus m2 into g. இதை மட்டும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் டென்ஷனோட வேல்யூ நமக்கு இவ்வளோ கிடைக்குது. பாருங்கள், கம்பேரிங் motion in both cases, it is clear that the motion in both the cases na vertical horizontal ரெண்டு உண்டா. ரெண்டு ஸ்பெஷல் கேஸ் பார்த்தோம்ல, அதுதான் motion in both cases. Tension in the string for horizontal motion is half of the tension for vertical motion for same set of masses and strings. ஒரே மாதிரி string masses இருந்தாலும் horizontal motionல இருக்கிற tension வெர்டிக்கல் மோஷனை விட ட்வைஸாக இருக்குது, இல்லைனா வெர்டிக்கல் மோஷன் ஹரிசாண்டலுக்கு ஹாஃபாக இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அப்போ டென்ஷனோட ஈக்குவேஷன் வெர்டிக்கலுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா
T equal to 2m1 m2 divided by m1 plus m2 into g. இந்த 2ங்கிற டேர்ம் தான் ரொம்ப முக்கியம். அது வந்து ஹரிசாண்டல் மோஷனில் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 வந்து இருக்காது. m1 m2 divided by m1 plus m2g தான் இருக்குது. அப்போ டென்ஷன் T equal to 2m1 m2 divided by m1 plus m2 வந்து வெர்டிக்கல் மோஷனுக்கான டென்ஷன். ஹரிசாண்டல் மோஷனில் அந்த 2 மட்டும் இருக்காது. அப்போ நம்ம எழுதுறத நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இது வந்து எதுக்கான ஈக்குவேஷன் அப்படின்னா, வெர்டிக்கல் மோஷனில் டென்ஷனுக்கான ஈக்குவேஷன் 2m1 m2 divided by m1 plus m2 into g. இது வந்து வெர்டிக்கல் மோஷனுக்கு. அடுத்து ஹரிசாண்டலுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வந்து இருக்காது, m1 m2 divided by m1 plus m2 into g அப்படின்னு மட்டும் இருக்கும். இது ஹரிசாண்டலுக்கு. அப்போ வெர்டிக்கல் வந்து ஹரிசாண்டலை விட ட்வைஸாக இருக்குது அதனோட டென்ஷன். அந்த 2 டேர்ம் அதை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ tension in vertical equal to 2 times of tension in horizontal. இல்லனா tension in horizontal equal to half of the tension in vertical. அதுதான் நமக்கு explain பண்ணியிருக்காங்க. So comparing motion in both cases, it is clear that the tension in the string for horizontal motion is half of the tension for vertical motion for the same set of masses and strings. Half of the tension for vertical motion. ஹரிசாண்டலுக்கு வெர்டிக்கலில் இருக்கிறதுல பாதி டென்ஷன் தான் இருக்குது, பாதி தான் இருக்குது. அப்போது இதனோட முக்கியமான அப்ளிகேஷன் என்னன்னு பாருங்கள். இந்த மாதிரி டென்ஷன் ஹரிசாண்டல் வெர்டிக்கலில் இருக்கிறதுனால திஸ் ரிசல்ட் ஹேஸ் அன் இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் இன் இண்டஸ்ட்ரீஸ். த ரோப்ஸ் யூஸ்ட் இன் கன்வேயர் பெல்ட்ஸ் horizontal motion work for longer duration than those of cranes and lifts vertical motion. horizontal motion விட vertical motionல இருக்கிற பெல்ட்டோட லைஃப் டைம் நமக்கு நல்லா இருக்குது, ரொம்ப நாளைக்கு நீடித்து உழைக்குது. அதுதான் ஒர்க் ஃபார் லாங்கர் டியூரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கன்வேயர் பெல்ட்னா என்ன அப்படின்னா, ஹரிசாண்டலாக நம்ம யூஸ் பண்ணுற பெல்ட்டெல்லாம் ஒரு மெஷினில் அந்த இண்டஸ்ட்ரீஸில் அப்படியெல்லாம் யூஸ் பண்ணுற பெல்ட். இப்போ இந்த மாதிரி பாருங்கள், பெரிய பெரிய இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் நம்ம பேக் பண்ணி கொண்டு போய் ஒரு இடத்துல இது பண்ணோம் அப்படின்னா ஹியூமன் நம்ம ஹெல்ப் இல்லாமல் இந்த பெல்ட்டை யூஸ் பண்ணி அதுவே நம்ம ரோல் ஆக அந்த இடத்துக்கு போய் அந்த பாக்ஸ் வந்து செட்டில் ஆகிக்கும். ஸோ இந்த பெல்ட்டெல்லாம் வந்து கன்வேயர் பெல்ட்டு. ஹரிசாண்டலாக அதுவும் இந்த மாதிரி பெல்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இதுவும் கன்வேயர் பெல்ட். இது வந்து ஹரிசாண்டலாக யூஸ் பண்ணுற பெல்ட் எல்லாமே என்னதுன்னா கன்வேயர் பெல்ட். இது வந்து பார்த்திங்கன்னா க்ரேன்லாம் யூஸ் பண்ணுறது, ஒரு வெயிட்டை லிஃப்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் என்னது அப்படின்னா வெர்டிக்கலாக யூஸ் பண்ணுற பெல்ட். இந்த பொசிஷன் ஹரிசாண்டலு, அங்கே உங்களுக்கு இருக்கிற டென்ஷனை விட இந்த வெர்டிக்கல் டைரெக்ஷனில் உங்களுக்கு இருக்கிற டென்ஷன் தான் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய வெயிட்டை வந்து நீங்கள் லிஃப்ட் பண்ணுறதா இருந்தது அப்படின்னா இதுக்காக யூஸ் பண்ணுற பெல்ட்டோட லைஃப் டைம் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா டென்ஷன் வந்து ட்வைஸாக அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ இப்போ ஹரிசாண்டலில் இருக்கிறத விட வெர்டிக்கல் இந்த பெல்ட்லலாம் டென்ஷன் வந்து 2 டைம்ஸாக இருக்கும். ஸோ அதனால் நமக்கு ரொம்ப நாளைக்கு இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன், தாங்கிறதில்ல. அப்போது திஸ் result has an important application in industries. The ropes used in conveyor belts work for longer duration than those for cranes and lifts in vertical motion. அப்போது ஹரிசாண்டலாக யூஸ் பண்ணுறதை விட இப்போது வெர்டிக்கலை விட ஹரிசாண்டலில் வந்துட்டு நமக்கு ரொம்ப நாளைக்கு நீடித்து உழைக்கும் அந்த பெல்ட். அப்போ மோஷன் ஆஃப் கனெக்டட் பாடிஸில் நம்ம 2 கேசஸ், வெர்டிக்கல் மோஷன் ஒன்று, ஹரிசாண்டல் மோஷன் ஒன்று 2 பார்த்துருக்கோம். வெர்டிக்கல் மோஷனில் ஒரு புள்ளி யூஸ் பண்ணி 2 மாதம் வெர்டிக்கலாக கனெக்ட் பண்ணது. ஹரிசாண்டல் மோஷனில் வந்துட்டு எப்படி வெர்டிக்கலில் இருக்கிற டென்ஷனை விட ஹரிசாண்டலில் இருக்கிற டென்ஷன் வந்து கம்மி அப்படின்னு பார்க்குறோம். இதில் இருக்க டென்ஷன் வந்துட்டு
வேர்ட்டிக்கலில் இருக்கிறத விட அதாவது டென்ஷன் எதுக்கு கம்மியாக இருக்குது, ஏன்னா ஹரிசாண்டலாக நம்ம கனெக்ட் பண்ணதுனால.